Queen Bee Paradise தமிழ். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குறுகலான பால்கனி இருக்குது. ரீசெண்டாக இந்த பால்கனியை நான் ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் பண்ணினேன். நிறைய செடிகள் வச்சு கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஜென் கார்னர், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கிராஸ் மேட் எல்லாம் போட்டு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான இடமா நான் மாற்றினேன். இப்போ வந்து மொபைல் டிவி எல்லாம் இல்லாமல் ஃபேமிலியோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அமைதியாக உட்காந்து புக் படிக்கிறதுக்கு, எதுவுமே பண்ணாமல் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைதியான பியூட்டிஃபுல்லான இடத்த வந்து நான் உருவாக்கியிருக்கேன். இந்த மேக் ஓவரை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பால்கனி மேக் ஓவரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணேன், என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன், அதுக்கப்புறமா துணிக்காய போடுறதுக்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 1 வீடியோவை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து அந்த பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பால்கனியை வந்து நான் ரொம்பவே அழகாக மாற்றுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குறுகலான பால்கனி தான். அகலம் வந்து 3 அடி, நீளம் வந்து 10 அடி இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய செடியெல்லாம் வைக்க முடியாது இல்லைங்களா, அதனால் நாங்கள் வந்து பாக்ஸ் டைப் கிரில் போட்டிருக்கோம். ஸோ பாக்ஸ் டைப் கிரில் போட்டதால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நம்ம செடியெல்லாம் வச்சுக்கலாம். முதல்ல வந்து நான் இந்த ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம ஹேங் பண்ணிடலாம். இந்த செடியெல்லாம் வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த செடியோட பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் முடிஞ்ச வர பேரெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் அந்த பாட் கலராக இருக்கிறதால ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர்ஃபுல்லான ஹேங்கிங் பாட்ஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன். மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய முதல் ஆர்டருக்கு வந்து 20%, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கிரில்லில் செடியெல்லாம் வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி பிளேட் வச்சு அதுக்கு மேலே செடி வைக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த கிரில்லு வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி கீழ் வீட்டு பால்கனிக்கு வந்து நம்ம செடியிலேருந்து தண்ணி சொட்டாமல் இருக்கும். ஒரு எல்லோ பாட், ஒரு ப்ளூ பாட், அந்த மாதிரி மாற்றி வைக்கிறேன் நான். அப்போ தான் கான்ட்ராஸ்டிங்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் பழைய பாட்டு, வெளுத்து போய் ஒரு மாதிரி இருந்தது பார்க்குறக்கு. நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அது எப்படி பெயிண்ட் அடித்தேன், எப்படி இந்த போல்கா டாட்ஸ் வச்சேன்னு நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 300 ml பெயிண்ட் இருந்ததுன்னா 10லேருந்து 12 பாட் வரைக்கும் நம்ம அடிக்க முடியும். நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் தொட்டி மட்டும்தான் பெயிண்ட் அடிக்க முடியுமா, இல்லை மண் தொட்டியும் நம்ம பெயிண்ட் அடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. பிளாஸ்டிக் தொட்டி, மண் தொட்டி எதுக்கு வேணாலும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பிளாஸ்டிக் தொட்டியில் வந்து ஏற்கனவே செடி இருக்கும் போது நீங்கள் பெயிண்ட் அடித்தா கூட எதுவும் ஆகாது, நீட்டாக காஞ்சிரும். மண் தொட்டியாக இருந்தால் ஃபஸ்ட்டு காலி தொட்டியை பெயிண்ட் அடித்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செடி வைக்கணும். ஏற்கனவே செடி இருக்கிற தொட்டினா அது வந்து ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்து மேலே நம்ம பெயிண்ட் அடித்தோம்னா காயாது, இந்த மாதிரி உறிஞ்சு வரும். நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கிரில்லில் வைக்கும் போது வந்து நம்ம முடிஞ்ச வர பிளாஸ்டிக் தொட்டி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா மண் தொட்டி வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கிரில்லில் நிறைய வெயிட் ஏற்றுறது வந்து நல்லதில்லை. அதனால் நான் முடிஞ்ச வர பிளாஸ்டிக் தொட்டி, கொஞ்சமாக வந்து மண் தொட்டி வச்சுருக்கேன். இப்போ தொட்டி எல்லாமே வச்சாச்சு. தண்ணி ஊற்றுறதுக்கும் நம்மளுக்கு ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி ஊற்றி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பால்கனியில் ஃப்ளோரில் வந்து க்ரீன் மேட் போட போகிறோம். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த மேட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. மழை தண்ணி விழுந்தால் கூட தண்ணி வந்து இதில் தேங்கி நிற்காது. மேட் ஃபுல்லாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக ரிட்ஜஸ் இருக்குது. ஹைட் இருக்கிறங்காட்டிக்கு தண்ணி தேங்கி நிற்காது, அது வழிஞ்சு போயிடும். அதே மாதிரி வெயிலுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகும், ஆனால் வெளுத்து போகாது. நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். மீஷோவில் இந்த மேட் வந்து நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம பால்கனியை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம பால்கனிக்கு தகுந்த சைஸில் நம்ம வந்து வாங்கிக்கலாம்.
எங்கள் பால்கனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவுகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்படி பில்லர் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பில்லர் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் போடணுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணி நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா துணி கட் பண்ணுற சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ண வந்துடுது. ஸோ நான் மார்க் பண்ண இடத்த வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை பால்கனியில் போட்டுடலாம். நீட்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணினதால் அந்த வளைவுகளெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமான புல்லில் நடக்கிற மாதிரி ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங்காக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்ஃப் வைக்க போகிறோம். அந்த ஷெல்ஃபுக்கு ஒரு ஹைட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிளாக்ஸ் வைக்கிறேன். நான் இதே மாதிரி பிளாக் வந்து எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ஸ்டாண்டாங்கூட பயன்படுத்திகிட்டு இருக்கேன். வாஷிங் மிஷின் ஓடும்போது இது நகர்ந்தெல்லாம் போகிறதில்ல, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த உட்டன் ஷெல்ஃப் வச்சாச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷெல்ஃப் இல்லை, ஆனால் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. லிங்க்கு கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ அந்த ஏசி அவுட்லெட் பைப் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து க்ரீப்பர்னு சொல்லுவாங்க, கொடி மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் அந்த பைப் மேலே நம்ம சுற்றி விட்டுறலாம். அப்போ வந்து அது ஆக்வர்டாக தெரியாது, நம்மளுக்கு பார்த்தா ரொம்ப நேச்சுரல் லுக்காக இருக்கும். மேலே வந்து 2 செராமிக் பாட் வைக்கிறேன். இந்த க்ரீன் கலர் பிளான்டரில் இருக்கிறதும் வந்து இன்டோர் பிளான்ட்டு தான். இது வந்து சக்யுலண்ட் வெரைட்டி, ரப்பர் பிளான்ட் மாதிரியே இருக்கும். இது வந்து அப்படியே கீழே கொடி மாதிரி வளரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. நிறைய பேர் வந்து இந்த பிளான்டரெல்லாம் எங்கே வாங்கலாம், செடியெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த பிளான்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் நிறைய வெரைட்டி இருக்குது, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது, சேஃபாக டெலிவரி கொடுக்குறாங்க. இந்த பிளான்டரோட ப்ராடக்ட் கோட் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் இந்த செடி எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் நர்சரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த செடியெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஜென் கார்னர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு டெக்கரேட்டிவ் உட்டன் ட்ரே வந்து இங்கே வைக்கிறேன். இது மேலே ஒரு புத்தர் சிலை வைக்கிறேன். இதுக்கு மேலே வெள்ளை கலரில் குட்டி குட்டி கல் இருக்கும் இல்லைங்களா, அது வைக்கிறேன். பெபிள்ஸ்னு சொல்லுவோம். இது நர்சரியில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரு கலர் பாப்அப்காக கொஞ்சமாக கலர் பெபிள்ஸும் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அரோமா டிஃப்யூசர் வைக்கிறேன். நான் ஆர்டர் பண்ணும்போது இது குட்டியாக வரும்னு நினச்சேன், ஆனால் நல்லா பெருசாக இருக்குது, குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த எசென்ஷியல் ஆயிலு, இந்த கேண்டிலு, இந்த டிஃப்யூசர் எல்லாமே வந்து ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி டிசைன் இருக்குது, பின்னாடி வந்து கேண்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. இது அப்புறமா லைட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஹோல்டர் வைக்கிறேன். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி உள்ள கேண்டில் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் செடி வைக்கலாம். இது வந்து ஜேடு பிளான்ட்டு, நம்ம வீட்டு புத்தருக்கு போதி மரம். பக்கத்தில் வந்து ஒரு லக்கி மணி பிளான்ட் வைக்கிறேன். இந்த மணி பிளான்ட் பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக செடி வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மணி பிளான்ட் வைங்க, ரொம்ப ஈஸியாக வளரும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த ஷெல்ஃபில் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வைக்கிறேன், அதாவது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துற மாதிரி செடிகள் தான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா இங்கே சூரிய வெளிச்சம் கம்மியாக தான் படும், அதனால் வந்து நான் இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறேன். நேச்சர் தீமில் பால்கனியை டெக்கரேட் பண்ணுறதால கூட்டில் குருவி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன முட்டை இருக்கிற மாதிரி இந்த செட்டு வந்து நான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் போட்டு நம்ம கொஞ்சம் செடியெல்லாம் வைக்க போகிறோம். நம்ம பால்கனிக்கு மேட்சாக இருக்கட்டும்னு சொல்லி இதையும் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி போல்கா டாட்ஸ் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பால்கனி தீமுக்கு மேட்ச் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டூல் மேலே ஒரு செடி வைக்கிறேன். இது வந்து ஃபர்ன் பிளான்ட்டு. இது வந்து இன்டோர் பிளான்ட்டு தான், நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், பால்கனிலையும் வச்சுக்கலாம்.
இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, சூப்பரான ஏர் பியூரிஃபையர், நம்ம பெட்ரூமில் கூட வைக்கலாம். இது வந்து மஞ்சள் சாமந்தி பூ. வாங்கும்போது ரொம்ப கம்மியாக தான் பூ இருந்தது, இப்போ நிறைய பூ வந்திருக்கு. இதுக்கு கீழே ஒரு சின்ன பாட்டு வைக்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் அன்பாக்சிங் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப்போசிட் சைடை டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு வுட்டன் ஸ்டூல் போடுறேன். நிறைய கார்விங்ஸோட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டூல் இது. இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டரில் அரேக்கா பாம் செடி வந்து நான் வைக்கிறேன். இதுவும் இன்டோர் பிளான்ட்டு தான். இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸி, நிறைய வருஷத்துக்கு இருக்கும் இந்த பிளான்ட்டெல்லாம். இந்த பக்கம் கார்னரில் வந்து நான் போன வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணேன் இல்லைங்களா, அந்த கார்னர் ஷெல்ஃபை இங்கே வச்சுக்கிறேன். மேலே வந்து ஒரு லக்கி மணி பிளான்ட் வைக்கிறேன். கீழே ஒரு புத்தா ஃபேஸு. ஸோ இந்த கார்னர் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் மேலே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் ஆணி அடிக்காமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் அந்த ஃபேரி லைட்டை வந்து என் ஹஸ்பண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதை மாற்றுறதுக்கு வந்து இந்த ட்ரை வால் ஹுக்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஆணி அடிக்கிற அளவுக்கு செவுரு வந்து டேமேஜ் ஆகாது. சின்னதாக குண்டூசி சைஸில் 3 வாட் ஆகும், அவ்வளோதான். நம்ம வேணும்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறமா நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த பக்கம் வந்து 2 சைம்ஸ் மாட்ட போகிறோம். இது வந்து புதுசு, இது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. இதோட ப்ராடக்ட் கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சுது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் மீஷோலேருந்து வாங்கின அந்த பேம்பூ ஸ்டூல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இங்கே வந்து 2 குஷன்ஸ் வைக்கிறேன். இது வந்து 16 இன்ச்சு குஷனு. நம்ம கீழே உட்காரதுனால முதுகுக்கு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த மேட்டு மேலே குப்பையெல்லாம் விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கூட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா வேக்யூம் கிளீனர் இருந்துச்சுன்னா வேக்யூம் கிளீனர் கூட நம்ம போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மேட்டை சுருட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வச்சு நம்ம தட்டி மறுபடியும் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து டே வியூ, நைட் வியூ ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஈவினிங் டைமாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான இடம் ரெடி ஆயிடுச்சு. தனிமையில் உட்காந்து புக்கு படிக்கணும், இல்லை கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பால்கனியை மேக் ஓவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.